ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆங்க்ரி மேன். என்னடா அவன் ஆங்க்ரி மேன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கோவம் இருக்கும் இல்லையா? தனிப்பட்ட கோவம். என்னடா சமூகம் இப்படி சீர்கெட்டுட்டு இருக்கே, சமூகத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கோவம் இருக்கும். எல்லாருமே ஒரு மாற்றத்திற்காக இயங்கிட்டு இருப்போம். இது என்னுடைய கோவத்தின் வெளிப்பாடு தான் இந்த சேனல் ஆங்க்ரி மேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் ரியல் செலிபிரிட்டி? சிவாஜி கணேசன் ஆவி எனக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு சொல்கிற டாக்டர் திவாகரா, மாடல் ஐஸ்வர்யாவா, இல்லை மிஸ் தமிழ்நாடு டாக்டர் ஷீபா லூர்தஸா, இல்லை காத்துக்கருப்பு கலையா? ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, ஹியூமன் போன்ஸ் எத்தனை அப்படின்னு நம்ம ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் திவாகர்கிட்ட கேட்குறாங்க. 208 அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அந்த ஆங்கருக்கும் பதில் தெரியலையா என்னன்னு தெரில. எடிட்டிங்கில் ஒரு அசிங்கமாக ஒரு வார்த்தையை போட்டு விட்டுட்டாரு. 206ன்னு அவருக்கு தெரியல போல். அவங்கள கூப்பிட்டு ஒரு 20-30 யூடியூப் சேனல் வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க. அப்புறம் மாடல் ஐஸ்வர்யா, அவங்கள என்ன பண்ணுறீங்க, அவங்க பேசுகிற எல்லா இன்டர்வியூலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் மீனிங் டைலாக்ஸ். அப்புறம் நம்ம காத்துக்கருப்பு கலை, அவர் சொல்கிறார், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு, நான் வந்து இப்படி நெகட்டிவாக பண்ணி தாங்க ஃபேமஸ் ஆனேன். நான் நெகட்டிவாக பண்ணதுனால தான் நான் இப்படி ஃபேமஸ் ஆகி இருக்கேன். என்னை எல்லாருமே இது பண்ணுறாங்க, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் டாக்டர் ஷீபா லூர்தஸில் வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க, நீங்கள் என்ன இந்தியாவிலே இருக்க மாட்டீங்க அப்படின்னோன்னா அவங்க உடனே சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் இருப்பேன், சும்மா விசிட்டர்ஸ் மாதிரி தான் நான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் வந்து என்னை கதை கேட்க வந்து 11:30 மணிக்கு கூப்பிட்டாரு. நான் போய் அவரை செருப்பால் அடிச்சிட்டேன், அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டார், நான் செருப்பால் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இன்டர்வியூவர் கேட்குறாரு, ஏன் நீங்கள் செருப்பால் அடிச்சிங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னதுக்கு, இல்லை நானே தண்டிச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஒரு சமூக ஆர்வலர், நீங்களே ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கலாம், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள இது பண்ணியிருக்கலாம். மேபி உங்கள் கெரியர் கெட்டு போகுன்றதுனால அந்த ப்ரொடியூசர் நேம்லாம் அவங்க சொல்லலை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம திவாகர், ஐஸ்வர்யா, காத்துக்கருப்பு கலை, டாக்டர் ஷீபா லூர்தஸ் இவங்கெல்லாம் என்ன சாதிச்சு கிழிச்சாங்கன்னு இவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 20-30 யூடியூப் சேனல் வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க. இதில் என்னென்னா, ஒரு ப்ரெஸ் பீப்புள் வச்சு திவாகரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நீங்கள் பெரிய நடிகனாமே. அவர் ஒன்றே சொல்கிறாரு, நான் பெரிய நடிகன், நான் தான் அடுத்த சிவாஜி கணேசன், நான் தான் அடுத்த ரஜினி, அடுத்த சூப்பர் ஸ்டார், அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அந்த நெகட்டிவ் ஷேடடான பீப்புள்ஸை நீங்கள் இவ்வளோ இன்டர்வியூ எடுக்கிறீங்க. இது என்னென்னா, மக்களுக்குள்ளே நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா, நெகட்டிவாக பண்ணால் நம்ம சீக்கிரமாக பாப்புலர் ஆகிடலாம் அப்படின்னு மண்டையை வந்து மழுங்கடிக்கிறீங்க. இது என்ன பிரச்சனை ஆகிடுதுன்னா, இது நமக்கு தெரியாமல் நம்மளை நாமே செல்ஃப் கரப்ட் ஆகிட்டு இருக்கோம். என்னென்னா, ஓகே நெகட்டிவாக பண்ணால் இப்படி ஆகிடும், நெகட்டிவாக பண்ணால் அப்படி ஆகிடும், ஃபேமஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே செல்ஃப் கரப்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றதான் உண்மை. இன்னைக்கு நம்ம சாதிச்ச மனுஷனை பற்றி ஒருத்தவரை பற்றி தான் பேச போகிறோம். இவர் யார் அப்படின்னு தெரியுதா? இவர் தான் வந்து பிரக்னானந்தா, நம்மளோட இந்தியாவோட வேர்ல்டு செஸ் சாம்பியன் அப்படின்னு சொல்லலாம். இவர் தன்னோட 3.5 வயசில் வந்து செஸ் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவங்க அப்பா சொல்கிறார் ஒரு இன்டர்வியூவில், என் பையன் வந்து 3.5 வயசுலேயும் செஸ் விளாட்றான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 3.5 வயசு குழந்தைக்கு செல்லை கொடுத்துட்டு, நீ பாட்டுக்கு விளையாடுமா, நான் பாட்டுக்கு சீரியல் பார்க்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். ஆனால் அந்த ரேடியேஷனில் வந்து கண்ணு கெட்டு போகுது, கேன்சர் வருது அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் நம்ம பாட்டு குழந்தைங்கள்ட்ட வந்து செல்லை கொடுத்து நம்ம போயிடுறோம். பட் இவர் வந்து இவரோட 3.5 வயசில் செஸ் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2013 இவரோட 8 வயசில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, யங்கஸ்ட் செஸ் சாம்பியன், யூத் செஸ் சாம்பியன் அப்படின்னு ஒரு டைட்டில் வின் பண்ணுறாரு. 2016 என்ன பண்ணான்னா, இன்டர்நேஷனல் செஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வின் பண்ணுறாரு. அப்புறம் 2018 வந்து யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் லிஸ்ட்டில் வந்து வராரு. அதுக்கப்புறம் இவரோட கெரியரில் வந்து என்ன டார்கெட்டாக இருக்குன்னா, வேர்ல்டு நம்பர் 1 சாம்பியன் மேக்னஸ் கால்சனை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி 2022 ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை வந்து மேக்னஸ் கால்சனை வந்து தோக்கடிக்கிறாரு. கிரிப்டோ கப்பில், FIDA கப்பில் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டோர்னமெண்ட்டில் வந்து மேக்னஸ் கால்சனை தோக்கடிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து இவருக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அர்ஜுனா அவார்ட் கொடுக்குறாங்க, நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து இவங்களை கௌரவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2023 வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன் வருது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஃபைனல்ஸில் வந்து டை பிரேக்கரில் வந்து ஒரு தோற்று போயிடுறாரு. பட் அவர் தன்னது விடாமுயற்சினால் 2024 இப்போ நம்ம ரீசெண்டாக பிரக்னானந்தாவும் அவங்க சிஸ்டரும் சாம்பியன் ஆகிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு எத்தனை யூடியூப் சேனல் இன்டர்வியூ எடுத்தீங்க? இப்போ இவ்வளோ நெகட்டிவான பீப்புள்ஸை இன்டர்வியூ எடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இவ்வளோ சாதித்த மனுஷனை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ எடுக்க விரும்பலை? இதில் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம எல்லாருமே எப்படின்னா, ஒரு வெயிலுக்காக நிழலை தேடி மரத்துக்கிட்ட போவோம். ஆனால் யாருமே நம்ம வந்து மரம் நடுறதுக்கு வந்து முன் வரதில்லை. ஸோ அதே போல் தான், ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், கடைசி வரைக்கும் பேசிகிட்டே தான் இருக்க போகிறோம். உங்கள் ஊர்லேயும் கண்டிப்பாக இதேமாதிரி சாதித்த மனுஷங்க யாராவது இருந்தாங்கன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறேன். பாசிட்டிவான விஷயங்களை பகிர்வோம், நல்ல விஷயங்களை எடுத்து மக்கள்கிட்ட காமிப்போம். நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் காமிச்சு ஃபேமஸ் ஆகணுன்றது கிடையாது, நல்ல விஷயங்களையும் எடுத்து காமிப்போம். ஒரு தனி மனித ஒழுக்கமும் ஒரு தனி மனித மாற்றமும் நல்ல சமூகத்தையும் சமுதாயத்தையும் உருவாக்கும். ரௌத்ரம் பழகுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ரியல் செலிபிரிட்டி யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நல்ல ஒரு மாற்றத்திற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.